வெளிநாட்டில் இருந்து இலங்கை நாட்டிற்கு வர இருக்கிறவைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று என்னென்றால், அங்க இருந்து வார உங்களுக்கு இப்போ தற்காலிகமான சாரதி அனுமதி பத்திரம் தேவை. இப்ப கட்டாயம் எடுக்க வேண்டிய அவசியம் வேணும். என்ன அப்படி எடுக்கணும் என்று சொல்லி சொன்னால், இப்ப இவ்வளவு காலம் இருந்த கட்டணங்கள் மாதிரி இல்ல, நிறைய திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போது இந்த விஷயத்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். என்னென்றால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என இப்ப சாதாரணமா வெளிநாட்டில இருந்து இலங்கை நாட்டிற்கு வாரது என்று சொல்லி சொன்னால் தற்காலிகமாக, அதாவது அவர்கள் இங்க நிற்கும் வரைக்கும் அவர்கள் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு சாரதி அனுமதி பத்திரம் என்றது கண்டிப்பாக தேவை, ஒரு அவசியமான ஒரு விடயம். சில பேர் ஏற்கனவே எடுத்திருப்பினும், ஆனா சில பேர்கிட்ட இருக்காது. அதோட எடுத்த வேட்டையும் சில பேர் என்ன செய்யணும்னா அவர்கள் புதுப்பிக்க வேண்டிய சந்தர்ப்பமும் இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கலாம். அப்ப அவை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அளவான தொகை அறவிடப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் இப்படி எல்லாம் கிடையாது. ஆரம்ப காலத்துல அளவான தொகையில் இருந்து, அதனால இப்ப நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு மாதம் வெளிநாட்டில இருந்து இலங்கை நாட்டுக்கு வாரீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு மாதம் பயன்படுத்த போறீங்க என்றால் இதுவரைக்கும் 2000 ரூபாய் கட்டி எடுக்கலாம் என்று சொல்லி இருந்தது. ஆனால் இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், எதிர்வரும் நாட்கள்ல 15,000 ரூபாய் கட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த விஷயத்தை போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் தான் வர்த்தமானியூடாக குறிப்பிட்டிருக்கின்றார். அப்போ ஆரம்பத்தில் 2000 ரூபாய், நான் இப்ப 15,000 ரூபான்னு சொல்லி வந்திருக்குது. அதை விட ஒரு மாசத்துக்கு மேல, அதாவது இப்ப 2 மாதங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் 2 மாசத்துக்கு கூட அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்க 21,000 ரூபாய் கட்டித்தான் இந்த சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி இப்ப 6 மாத காலங்களுக்குரிய சாரதி பத்திரத்தை நீங்கள் எடுக்கணும் என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் பணம் செலுத்தி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி 6 மாதங்களுக்கு மாத்திரம் கிடையாது, 6 மாசத்துக்கு மேலையும் நீங்கள் அதை பயன்படுத்த போறீங்கன்னு சொல்லி சொன்னால் 45,000 ரூபாய் கட்டித்தான் அந்த சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, இன்னும் ஒரு விடயம், சாரதி பத்திரம் புதுப்பிக்கணும் இல்லை என்று சொல்லி சொன்னால் மாற்றங்கள் ஏதாவது செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் சாரதி பத்திரத்தினுடைய ஒரு போட்டோ காப்பி எங்களுக்கு வேணும் என்று சொல்லி சொன்னால் முதல் 1000 2000 எல்லாம் எடுக்கக்கூடிய காலநிலை இருந்தது. ஆனா இப்ப சுலையா 15,000 ரூபாய் கொடுத்து தான் எடுக்க வேண்டும். அப்ப இந்த விஷயத்தை அவர் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார். எனவே இனி மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முந்தி மாதிரி எல்லாம் நாங்கள் இல்ல, இப்ப பெரிய பெரிய அமௌண்டா கொடுத்துத்தானே இப்ப நாங்க அந்த சாரதி அனுமதி பத்திரத்தை எடுக்க போறோம். எனவே எடுக்கும் போதே நாங்கள் இந்த சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பாக எந்த பிரச்சனையுமே வராத அளவுக்கு நாங்கள் எடுக்க வேண்டும்.